இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மூத்தா போனாலும் இந்த உலகத்தில் அவங்க செயல்படுவாங்கங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி வந்து எல்லா கபராளிகளுக்கும் இந்த உலகத்தில் அவங்க செயல்படுவாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்குது. என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்டால், நம்ம ரசூலுல்லாவுக்கு ஸலவாத்து சொல்ல சொல்லி கட்டளை இருக்கிறது. ஸலவாத்தாச்சும் பிரச்சனை இல்லை, சலாம் சொல்ல சொல்லி கட்டளை இருக்குது. ஸலவாத்துன்னு சொன்னால் அல்லாட்ட துவா செய்வது. ஸலவாத்துக்கு சலாமுக்கு என்ன வித்தியாசம்? ஸலவாத்து சொல்வது என்று சொன்னால், உதாரணமாக ஒரு ஸலவாத்துக்கு அர்த்தம் பாருங்களேன். நம்ம தொழுகையில் ஓதுற ஸலவாத்தை எடுத்துக்கிறீங்களேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இது ஒரு ஸலவாத். இதுக்கு என்ன அர்த்தம்? இறைவா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹீம், இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தது போலவும், வ அலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிந்தது போலவும் எங்க நபிக்கு நீ அருள் புரிவாயாக. இன்னக ஹமீதுன் மஜீத், நீ புகழுக்குரியவன் கண்ணியமானவன்கிறோம். இந்த ஸலவாத்துங்கிறது வந்து ரசூலுல்லாஹை பார்த்து பேசுகிற மாதிரி அமையலை, அல்லாஹ் பார்த்து தானே பேசுகிறோம். அல்லாஹும்ம இறைவா, எந்த ஸலவாத்து நீங்கள் போட்டாலும் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் பாரிக் அலைஹின்னு இவங்களா உண்டாக்கிட்டு கூட ஒரு ஸலவாத்து சொல்லுவாங்க. அது கூட அர்த்தம் அப்படி தான் வரும். என்ன அர்த்தம் வரும்? அல்லாஹும்ம இறைவா, சல்லி நீ அருள் புரிவாயாக, ஓ சல்லிம் அவங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக, அவ அலா முஹம்மதின் அலைஹி அவர்களுக்கு, இப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னே சொல்கிறோம், அதுவும் ஸலவாத்து தான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு ஒரு ஸலவாத்து சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாகன்ற அர்த்தம். இதில் எந்த ஒரு ஸலவாத்துலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி பேசுகிற மாதிரி அர்த்தம் இல்லை. ஸலவாத்துன்னு சொன்னால் அல்லாஹ்வை நோக்கி பேசி எங்கள் நபிக்கு அருள் புரிவாயாகன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம். இதில் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வாதமெல்லாம் வைக்க இயலாது. ஸலவாத்துங்கிறது அப்படி. ஸலவாத்துங்கிறது இறைவனுக்கு நமக்கு தான் பேச்சு. என்ன பேசுகிறோம்? இறைவா எங்கள் நபிக்கு அருள் புரிவாயாக, இறைவா எங்கள் நபிக்கு நீ கிருபை செய்வாயாகன்னு கேட்குறோம். ஸலவாத்துடைய அர்த்தமே தான் நல்லா விளைவிக்கணும். ஸலவாத்துனா ரசூலுல்லாவை கூப்பிடுறதுங்க அர்த்தமோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை பண்ணுற அர்த்தமோ அதுக்கு வராது. சலாம்ங்கிறது என்ன? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்கிறா இருந்தால் அல்லாஹ் உனக்கு பேசுகிற மாதிரியா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சலாம் சொல்லும் போது மட்டும் என்ன வருதுன்னு கேட்டால், நம்மளே அவர்கிட்ட பேசுகிற மாதிரி வருது. நீங்கள் எனக்கு சலாம் சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்ங்கிறீங்க. அல்லாஹ் யா அல்லாஹ் இவருக்கு சலாமத்தை கொடுப்பாயாகன்னு கேட்கல. சலாம் சொல்வது பூரா எப்படி அமைந்திருக்கும் என்று கேட்டால், சம்பந்தப்பட்டவர்கள் ஒருத்தரை நோக்கி ஒருவர் பேசுகிற மாதிரி முன்னிலையாக, படற்கையாக இல்லாமல் எப்படி இருக்கு? முன்னிலையாக நேருக்கு நேர் பேசக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நம்மளை சலாம் சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். 2 கட்டளை குர்ஆனில் இருக்குது. என்ன கட்டளை? யா இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் வந்து நபிக்கு அருள் புரிகிறான், வானவர்கள் அவருக்கு அருளை வேண்டுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, சல்லு அலைஹி அவங்களுக்கு நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், ஓ சல்லிமு சலாமும் சொல்லுங்கள்ங்கிறான் அல்லாஹ். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி நம்ம ஸலவாத்தும் சொல்ல வேண்டும், சலாமும் சொல்ல வேண்டும். ஸலவாத்து சொல்வதில் நேரடியாக கூப்பிடுற மேட்ரு வரல, சலாமில் வருதா இல்லையா? சலாம்டால என்ன அர்த்தம்? நேரத்தானே கூப்பிட்றோம். அப்போ நேர கூப்பிட்டால் என்ன அர்த்தம்? இதில் என்ன விளங்குகிறது? பாயிண்டை கவனிக்கல. அதாவது சலாம் சொல்கிறத வைத்துக்கொண்டு இந்த கபர் வணங்கி கூட்டம் என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாவுக்கு நம்ம சலாம் சொல்லுகிறோம். சலாம் சொன்னால் யாருக்கு சலாம் சொல்லுவோம்? நேர இருக்கிற ஆளுக்கு தான் சொல்லுவோம், விளங்குற ஆளுக்கு தான் சொல்லுவோம். யாருக்கு அதில் விழுமோ அவருக்கு தான் சொல்லுவோமே தவிர அப்போ விளங்காத ஆளுக்கு போய் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம சலாம் சொல்கிறோம்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்ன்றோம். இந்த மாதிரி ஒரு சலாம் சொன்னோமையானால் இதுவே என்னத்தை காட்டுகிறது? இந்த சலாம் உங்களுக்கு கேட்கும்னு காட்டுகிறது. சலாம் சொன்னால் பதில் சொல்லணும்ல. நம்ம ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லிட்டோம் என்றால் அவருடைய கடமை என்ன? பதில் சொல்கிற கடமை யார்? என்ன? அஸ்ஸலாமு அலைக்குங்கிறான், பரவாயில்ல போய்ட்டு வாங்க, அப்படி சொல்ல முடியுமா? வலைக்கும் சலாம் சொல்லணுமா இல்லையா? அப்போ சலாம் சொன்னோம்னா பதில் சொல்கிற கடமை இருக்கா இல்லையா? அப்போ ரசூலுல்லாவுக்கு நீங்கள் சலாம் சொல்லலாம்னு வந்து விட்டால் அவங்களுக்கு பதில் சொல்கிற முதல்ல கேட்கும்னு அதிலிருந்து விளங்குகிறது. 2வது அவங்க பதிலும் சொல்வார்கள் விளங்குகிறது. பதிலும் சொல்லி கேட்கவும் செய்வாங்கன்னா பரிசக இல்லையே. இப்போ ரசூலுல்லாவுக்கும் நமக்கு மத்தியில் மட்டும் அது இல்லை. எப்படி கொண்டு வர்றாங்க? மற்றவங்களுக்கு வேண்டாம், அது சரியாக இருக்கலாம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து எங்கே இருக்குது? நம்ம தான் சலாம் சொல்கிறோமே, அவங்க தான் கேட்குறாங்களே, கேட்க பதில் சொல்கிறாங்களே, இப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு தடுமாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படும். ஆனால் இதை வந்து இன்னொரு விதமாக இதுக்கு ரசூல்லா விளக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம குழப்பம்லாம் தேவையில்லை. இவன் அரைகுறையாக எடுத்துக்கிட்டு இவங்களா குழம்புறாங்களே தவிர அப்படி குழப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டுட்டு போகவே இல்லை. ரொம்ப தெளிவாக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரசூல்லா காலத்துக்கு இப்போ நம்ம திரும்பிடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலம், அந்த வாழுகிற காலத்தில் இப்போ நம்ம தொழுகையில் அத்தஹியாத்து ஓதுறோம்ல, அத்தஹியாத்து ஓதும் பொழுது அந்த அத்தஹியாத்துலேயே சலாம் இருக்கா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அத்தஹியாத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹுக்கு சலவாத்துன்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் சலவாத்தையும் சொல்லி போடுறோம். ரசூலுல்லாஹுக்கு சலாமும் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா, அப்படி தான் ஓதுறீங்க. அந்த அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொல்கிறீங்களே, அதில் நேரத்தான் கூப்பிடுறீங்க. அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. மூத்தா போயிட்டாங்கிறீங்க, என்ன கூப்பிடு? அத்தையாத்து இன்னைக்கு வரைக்கும் அத்தையாத்தில் என்ன ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இந்த உங்கள்டா யாரு? ஐயுஹன் நபியும், நபியன்னு வேறு கூப்பிட்டுக்கிட்டு ஏற பக்கத்தில் உள்ள ஆளு சொன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதில் எப்படியே வருது? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. ஓ ரஹமத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹமத்து அருள் உண்டாகட்டுமாக. ஓ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய சிறப்பு அருளும் உண்டாகட்டுமாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளும் சொல்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பாயிண்ட்டுக்கு வர்றாங்கன்னு கேட்டால், பார்த்தீர்களா ரசூலுல்லாஹ் மூத்தா போய் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி என்று சொல்கிறோம். நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாகன்னு பேசுகிறோம். அப்போ கேட்காமையா பேசுகிறோம்? கேட்காத ஒன்றை பேச அல்லாஹ் சொல்லுவானா? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்கிறோன்றாலே கேட்குன்னு தானே அர்த்தம். தொழுகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பொய் சொல்லுவானா? இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குறது? நம்ம ரசூலுல்லாவை கூப்பிடுறோம், சலாம் சொல்கிறோம், அவங்க சலாமை கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாங்க என்பதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது. அதில் ஒன்று அடங்கி இருக்குது. அவன் சொல்கிறான் அப்படி நேரடியாக உள்ள சலாம் சொல்கிறான், அவ்வளவுதான். அவன் எப்படி அவன் வாதம் பண்ணுறான்னு கேட்டால் இவ்வளோ அர்த்தம் அதில் அடங்கி இருக்குது அப்படிங்கிறான். சரி, அடங்கி இருக்குல்ல. இப்போ உள்ள காலத்தை வச்சு நம்ம வந்து என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோடு இருந்தாங்கல்ல, அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரசூலுல்லாஹ் இமாமா இருக்கிறாங்க. இமாமா இருக்கும்போது பின்னாடி உள்ளவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? தொழுவுறாங்க. தொழுமா அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுங்கிறாங்க. இப்போ பதில் சொல்கிறது வேணால் விளங்காமல் இருக்கலாம், வேறு உலகமாக போயிடுச்சு. அப்போ இந்த உலகத்தில் நம்மளை மாதிரி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் உட்காந்துக்கிட்டு வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா? அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹின்னு பின்னாடி உட்கார்றவங்க ஓதுறாங்க, அத்தையாத்து ஓதுறாங்க. அதை ஓதணும்னு கற்றுக் கொடுத்துட்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குறதுக்கு தான் அதை சொல்கிறோமாக இருந்தால், அப்போ ரசூலுல்லாஹ் அதை கேட்டதுக்கு என்ன செய்யணும்? உசுரோடு இருக்கும்போது அத்தையாத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யணும்? அவங்க அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லக்கூடாது. அத்தையாத்தில் உட்காந்துக்கிட்டு அலைக்கும் சலாம் சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அவங்க வாழ்கிற காலம் முழுசு இதே தான் சொல்லிகிட்டு இருக்கணும். ஏன் சொல்லி வேறு வேலையை பார்க்க முடியாது. ஏன்? இஸ்லாம் நல்லா பரவி போயிடுச்சு. கடைசி 10வது வருஷத்துல எல்லாம், ஹிஜ்ரி 10ல் எல்லாம் இஸ்லாம் வந்து பல நாடுகளுக்கும் பரவி விட்டது. எல்லா இடத்துலையும் எங்கேயாவது தொழுதுட்டு தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்கிற காலத்தில் எல்லா தமிழ்நாடுன்னு வச்சுக்கிறோம், தமிழ்நாட்டு அளவுக்கு இஸ்லாம் பரவிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 1.25 லொஹர் வைக்கிறீங்க. 1.25 லொஹர் தொழுவும் போது இங்கே உள்ளவங்களுக்கு வந்து வலைக்கும் சலாம் இந்த இதுக்கு பதில் சொல்லணும். 1:20க்கு இன்னொரு இடத்துல லொஹர் இருக்கும், 1:25க்கு இன்னொரு இடத்துல லொஹர் இருக்கும். இப்படியே போய்கிட்டு இருந்தால் அவன் எல்லா பக்கமும் தொழுதுகிட்டே இருப்பான் அங்கங்கே. அதுபோல் சுன்னத்தான தொழுவு தொழுவான், நஃபிலான தொழுவு தொழுவான். அப்போ ஒவ்வொரு செகண்டில் யாராவது தொழுதுட்டு இருப்பானே இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் ஒவ்வொரு செகண்ட்லையும் எங்கேயாச்சும் ஒரு ஆள், அதுவும் அதிகமாக தொழக்கூடிய காலம் அது, ஃபர்ல மட்டும் தொழுது ஓட மாட்டாங்க. இப்போ ராத்திரி பூரா உட்காந்து வலைக்கும் சலாம் இதுதான் சோதிக்க இயலாது. இது சலாம் சொல்றதுக்கு நீங்கள் சொன்ன அர்த்தமாக இருந்தால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க எந்த வேலையாவது செய்ய முடியுமா? எப்போவாது யாராவது ஒருத்தர் தொழுதுட்டு இருப்பார், யாராவது ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியும்பார். அப்போ அதுக்கு பதில் சொல்கிற கடமை உசுரோடு இருக்கிறாங்கல்ல. உசுரோடு இருக்கும்போது உலகத்தில் சொல்கிற மாதிரி தானே பதில் சொல்லணும். மௌத்தா போயிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி பதில், வேறு அப்படின்னு சொல்லிக்கிறலாம். உலகத்தில் வாழும்போது எப்படி நடந்துச்சு அந்த காலம், அப்படி திரும்பி போங்களேன். ரசூலுல்லாஹ் உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அலைக்கும் சலாம் சொல்லிட்டே இருப்பார்கள்னு ஒரு ஆதாரத்தை காட்டினாலே தவிர இந்த அர்த்தம் வருமா? அப்போ என்னது, யார் யார் அஸ்ஸலாமு அலைக்க ஓதுனான்ற ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. எத்தனை பேர் ஓதுனாங்க, எத்தனை பேர் மறந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே செய்யாது.
இது தொழுகையோட ஒரு அம்சம், அவ்வளவுதான். அல்லாஹ் வந்து நபியின் மீது சலாம் சொல்ல சொல்லிட்டான். சொல்லு, கேட்கும்னு அர்த்தம் கிடையாது. கேட்கும்னு அர்த்தமாக இருந்தால் பதில் சொல்லி இருப்பார்கள். அப்போ கேட்காட்டி இப்போ எப்படி கேட்கும்? அப்போவே கேட்கலையேங்க. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிந்தின செப்பில் உட்கார்ந்துக்கிட்டு சலாம் சொன்னாலே என்ன செய்ய முடியல, கேட்க முடியவில்லை. அப்போ கேட்கல, பதில் சொல்லிக்கிட்டவங்க இருக்கவும் இல்லை. ஒரு சலாத்துக்கு கூட பதில் சொல்லலை. ஒரு சலாத்துக்கு கூட அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம்னு ஒரு நாள் கூட சொன்னதாக நம்ம பார்க்க முடியாது. வேற வேற ஊரை விட்டுருங்க, மஸ்ஜித் நபவியில் தொழுகும் போதாவது என்ன செஞ்சிருக்கனே, அதில் எல்லாரும் கரெக்டாக ஒரு நேரத்தில் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி ஓதுவாங்க. வேகமாக முன்ன பின்ன ஓத மாட்டாங்களா? சுலவாக ஓதுற ஆளுக்கு இருப்பாங்க, வேகமாக ஓதுற ஆள் இருப்பாங்க. ஒரு ஆள் இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபி முடிக்கும்போது அடுத்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிபார், அவர் முடிக்கும்போது இன்னொருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிபார். தனித்தனியாக ஒன்னொன்று சொல்லணுமா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மற்ற உலகத்தில் உள்ளது கேட்காட்டா கூட அந்த சபையில் உட்கார்ந்துக்கிட்டு 100 200 300 சஹாபாக்களோ தொழுகையில் அத்தையாத்தில் உட்கார்ந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு ஓதி அது கேட்டு இருந்தால் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இருந்தால் என்ன செஞ்சிருக்கனே, ஒரு 100 தடவையாவது அலைக்கும் சலாம் சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு வக்திலையும் ஒவ்வொரு அத்தையாத்திலையும் என்ன செஞ்சிருக்கணும், அத்தையாத்தில் உட்காந்துக்கிட்டே அலைக்கும் சலாம். தொழுகையே நீட்டக்கூடாதுன்னு வர சொல்லிட்டாங்க. 100 சலாம் சொல்கிறதுக்கே எங்கேயும் டைம் ஓடி போயிடும். அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சலாத்தை வச்சுக்கிட்டு நேரடியாக இருக்க ஆதாரம் தெளிவாக இருக்குது. கேட்காது, முடிஞ்சிருச்சு, திரை போட்டாச்சு, அது வேற உலகம் இது வேற உலகம், இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் அறிவித்த பிறகு சலான் சொன்னதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு வரான் பாருங்களேன். இப்படி மூக்க தொடர்ந்து இப்படி வந்துக்கிட்டு தொட பார்க்குறான், எட்ட மாட்டாங்க. அப்போ தொட முடியல. அப்போ அழகாக தொட்டு போயிடலாமா? இல்லை, தெளிவாக தானே இருக்குமா இருக்கும். இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், நம்ம போய் கபூரில் ஜாரத்து பண்ணுறோம்ல, அதில் அஸ்ஸலாமு அலைக்கும் தானே சொல்கிறோம். அதுலேருந்து ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இல்லைங்க, இப்படி ஆரம்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பற்றியெல்லாம் நம்ம சலாம் சொல்லுகிறோம், கேட்குதுண்டு. ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் கேட்குதுங்க. கபர்ஸ்தானில் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் தாரக்கும் மின் முஃமினீன் சொல்றீங்களா இல்லையா? கபராளிகளை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாகண்டு அதிலிருந்து என்ன விளங்குகிறது? இந்த சலாம் கேட்குது என்று விளங்குகிறது, அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் என்று விளங்குகிறது. இதே மாதிரி இவனுக்கு விளங்குதுன்னு சேர்த்துக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளதே தட்டிட்டோம்னா அது ஒன்றுமெல்லாம் போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உள்ளதே என்ன இல்லை, நீ சொல்கிற அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் வந்து ஒன்றே ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்லி யுபல்லிகூன மின் உம்மத்தி ஸலாம். அல்லாஹ் வந்து சில மலக்குகளை நியமித்து வைத்திருக்கிறான். நம்ம சலாம் சொன்னோம்னு சொன்னால் இந்த சலாம் சொன்னார்கள்ங்கிற செய்தியை பதில் அங்கேருந்து வராது, இந்த மலக்குகள் போய் எத்தி வைப்பார்கள். அப்படி சில மலக்குகளை எல்லாம் நியமித்திருக்கிறான். நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சலாம் சொல்லிடுறோம், அல்ல தொழுகையில் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபிங்கிறோம். இந்த சலாமை என்ன செய்வாங்க, நம்ம சொல்கிறது அங்கே போய் கேட்காது. மஸ்ஜித் நபவியில் போய் நீங்கள் தொழுதாலும் கேட்காது. ரசூலுல்லாஹ் அடக்கம் பண்ணி இருக்கிற அந்த பள்ளி வாசலுக்கு போய் அந்த பள்ளி வாசலில் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுஹன் நபின்னு சொன்னாலும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காதான். அல்ல எப்படி சொல்கிறாங்க, எப்படி கேட்கும்? பூமிக்கு என் தொடர்பு இல்லாமல் போச்சு, வேற உலகமாக ஆயிடுச்சுன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் ஸய்யாஹீன ஃபில் அர்லி, பூமியில் சுற்றி திரியக்கூடிய வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். யுபல்லிகூன மின் உம்மத்திய சலாம், என் சமுதாயத்தின் சார்பாக சொல்லப்படுற சலாமை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். மலக்கு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த மண்ணடியில் இந்த மாதிரி மர்க்கஸில் உங்களுக்கு இத்தனை பேர் சலாம் சொன்னாங்க, இத்தனை பேர் சலாம் சொன்னாங்க, இத்தனை பேர் அந்த உலகத்தில் எல்லாம் ஃபாஸ்ட்டு வழங்குதா. இன்றைக்கி வந்து ரிலேட்டிவிட்டி தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு ஆச்சரியமானது கிடையாது. அப்போ கோடான காரியங்களை வந்து ஒரு செகண்டில் அங்கே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அந்த மீடியேட்டர் வேறு, மலக்கு வழியாக போகிறது, மீடியேட்டர் மூலமாகத்தான் போக முடியுது, கடத்த முடியும். மலக்கு தான் அங்கே இங்கேயும் வருவார், அந்த உள்ளகையும் போவார், இங்கேயும் வருவார். யார்? மலக்கு வருவார், அங்கேயும் போவார். மலக்குகள் தான் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து வரக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர, இங்கே உள்ளது ரசூலுல்லாஹ் கேட்காததுனால தானே மலக்கு நியமிக்கணும். அதுவே கேட்டால் எதுக்கு மலக்குங்கிறேன்? நம்ம சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் கேட்குமே, ஆனால் மலக்கு எதுக்குன்ற மலக்கையா நியமிக்கணும் போய் சொல்கிறதுக்கு? நீ அப்போ எனக்கு தான் டைரெக்டாக வந்துக்கிட்டு இருக்க, இதுக்கு மலக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? அப்போ அந்த ஹதீஸ் இது நசையில் 1265வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் இந்த இறந்தவர்களுக்கு சலாம் சொல்வதை வைத்துக்கொண்டு இன்னும் என்னென்ன குறுக்குவாதங்களை வைத்துக்கொண்டு இதை நியாயப்படுத்துகிறார்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது சம்பந்தப்பட்ட செய்தியில் சலாமை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து சில வானவர்களை நியமித்திருக்கிறான், அவங்க வழியாகத்தான் எனக்கு அது வந்து கிடைக்கும் என்று சொன்னதில் இருந்து
பல விஷயங்களை நம்ம அறிந்து கொள்கிறோம். ஒன்று, இங்கே உள்ள செய்திகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லப்படுவது கிடையாது, அவங்களுக்கு தேவையும் இல்லை. இங்கே உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது இதெல்லாம் அறிந்து கொள்கிறதுக்காக வேண்டி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து அவங்களுக்கு அறிவித்து கொடுக்குறான். அதை கூட அவங்க காதால் கேட்குற மாதிரி அல்லாஹ் அமைக்காமல் மலக்குகளை அதற்காக வேண்டி லட்சக்கணக்கான மலக்குகள் இருப்பாங்க, அவர்கள் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நியூஸ் வந்து போய் சேருகிறது என்பதை நம்ம பார்த்தோம். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து நீங்கள் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய செலவாத்து வந்து எனக்கு எடுத்து காட்டப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் என் மீது நீங்கள் செலவாத்து நிறைய சொல்லுங்கள், அது எனக்கு எடுத்து காட்டப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, கைஃபத் உரலு சலாத்துனா அழைக்க, நாங்கள் சொல்கிற செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும்? உக்காது அறிம்த, நீங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருப்பீங்களே. அதாவது எப்படி ரசூல்லா கிளாஸ் நடத்திருக்காங்கன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் கூட அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் மௌத்தா போன பிறகு உங்கள் செலவாத்து எடுத்து காட்டப்படும்னா நீங்கள் தான் மக்கி போயிருப்பீங்களே, மக்கி மண்ணோட மண்ணாக போயிருப்பீங்கல்ல, மண்ணோட மண்ணாக நீங்கள் போன பிறகு எப்படி எடுத்து காட்டப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க கேட்குறாங்க. சஹாபாக்கள் அப்படி கேட்குறாங்க. யாரை பார்த்து சொன்னேன்? இவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, என்னையை பார்த்து சொன்னியா, நானா மக்கி அப்படின்ற மாதிரி அப்படியான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அடிப்படையை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல கத் ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜிஸாதல் அம்பியா, பூமி வந்து நபிமார்களுடைய உடம்பை சாப்பிடுவதை விட்டும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அப்போ நபிமார்களுடைய உடல் மட்டும் அது கெடாமல் இருக்கும், மற்ற உடல்லாம் கெட்டு போயிருந்து விளங்கி போயிருது. அதில் நபிமார்கள் உடலை தவிர மற்றவங்களுடைய உடல் இருக்கவே செய்யாது. வேற ஒரு உலகத்தில் அந்த உயிர் ஆலமுல் அர்வாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் தான் அவங்க இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்ற நபிமார்களுடைய உடல் வந்து மண்ணு சாப்பிடாது, அது அதே மாதிரியே இருக்கும். அது இந்த உலகத்துலேயும் நல்லா நிரூபிச்சும் காட்டினான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனாங்க. மூத்தா போன உடனே அன்னைக்கே அவங்கள அடக்கம் செய்யலை. அவங்க திங்கக்கிழமை வந்து இறந்து போகிறாங்க, அவங்கள புதன்கிழமை தான் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம காலத்தில் உள்ள மாதிரி ஃப்ரீசர் மாதிரியான ஒரு சாதனங்கள் அந்த காலத்தில் இல்லை. அப்போ திங்கக்கிழமை மூத்தா போனால வந்து புதன்கிழமை கொண்டு அடக்கம் பண்ணுறாந்தா என்ன கதிக்கு ஆகும்? இப்போ நம்மள ஒரு ஆள் திங்கக்கிழமை மூத்தா போயிட்டார், அவரை இந்த செவ்வாய்க்கிழமை பூரா சும்மா வச்சுருந்து இந்த ஃப்ரீசர்லாம் இல்லாமல் ஐஸ் பெட்டிலாம் இல்லாமல் புதன்கிழமை கொண்டு அடக்கிற லெவலில் அது இருக்கும். கிட்டத்தில் யாராவது உட்கார முடியுமா? நாரி போயிடாது, அப்போவே அழுக ஆரம்பிச்சிடும், அவ்வளோ மோசமாக போயிடும், உடலாம் என்னவாயிரும், வீணாக போய்விடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மண் சாப்பிடாது என்பதற்கு ஆதாரமாக 3 நாள் வரைக்கும் இருந்து அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பார்த்து அபூபக்கர் சொன்னாங்கல்ல, திவுத்த ஹய்யம் மையித்தா, உயிரோடு இருக்கும்போது வாசமாக தான் இருக்கிறீங்க, மௌத்தா போன பிறகும் வாசமாக இருக்கிறீங்க. இப்போ ஜனாசாவுக்கு பக்கத்துல எல்லாம் பத்தி சாம்பிராணி அத்தர் சென்டெல்லாம் தொளிக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் தொளிப்பாங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்ச பிறகு அதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன். ஃப்ரீசர் இல்லாத காலத்தில் என்ன செய்வாங்க, 4 மணி நேரம் ஆனவுடனே அது பாட்டுக்கு ஸ்மெல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன செய்வாங்க, ஒரு பக்கம் பத்தியை கொளுத்தி வைப்பாங்க, ஒரு பக்கம் சாம்பிராணி வைப்பாங்க, ஒரு பக்கம் ஸ்ப்ரே அடிப்பாங்க, அத்தரை வாங்க விட்டு என்ன செய்வாங்க, அந்த மட்டி அத்தரை வாங்க விட்டு எல்லாம் பூத்தி விடுவாங்க. எதுக்காக வேண்டி? அந்த வாசத்தை அமுக்கிறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்வாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை இறந்து, ஏன் அடக்க லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால், இறந்துட்டாங்களா இல்லையான்னு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி அடக்கிறது? இறந்துட்டாங்கன்ட்டு எல்லாரும் ஒத்த கருத்துக்கு வந்தால் தான் கொண்டு அடக்கம் செய்ய முடியும். ஒரு சாரார் இறந்துட்டாங்கங்கிறாங்க, ஒரு சாரார் இழக்கலைங்கிறாங்க, சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறது. அது பைசலா பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், அதை வந்து லேட் ஆனதுனால புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்போ நம்ம அதில் என்ன விளங்குறோம்? அப்போ திங்கள்லேருந்து புதன் வரைக்கும் அந்த அழுகாமல் கெட்ட வாடை வராமல் ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி அவங்க இருந்ததுலேருந்து என்ன விளங்குது, உலகத்திலவே காட்டுறான்ல அவங்க நபிமாருடைய உடல் வந்து அது கெட்டு போகாமல் எல்லாம் பாதுகாப்பான். இறை தூதர்களுக்குன்னு கொடுத்த சிறப்பு இதுதான். அவங்க உடல் வந்து என்ன செய்யாது, மண் அரித்து சாப்பிடாது, அதுதான் அதுக்கு. அதனால வந்து அரிக்கப்படாத உடல் பூராவுமே நபிமார் விளங்கிடக்கூடாது. நபிமார்கள் உடம்பை வந்து அரிக்காமல் எல்லாம் ஆக்கியிருக்கிறான். சில அத்தாட்சிக்காக வேண்டி ஃபிரௌனுடைய உடலை கூட பாதுகாத்து வச்சிருக்கான்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஃபிரௌனை மூழ்கடிக்கும் பொழுது எல்லாம் என்ன சொல்கிறான், ஃபல் யௌமன் உனஜ்ஜி கபி பதனிக்க, உன்னை உடலோடு நம்ம பாதுகாத்து வைப்போம், லி தக்கூன் லிமன் ஹல்ஃபக ஆயா,
பிந்தி வரக்கூடிய மக்களுக்கு உன்னை ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்குவதற்காக உன் உடலை நம்ம பாதுகாத்து வைப்போம் என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த உடலை கூட எடுத்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இன்னைக்கு எகிப்துடைய அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது மாதிரி சில உடல்களையும் பாதுகாத்து வைக்கிறாங்க, அப்படி செய்வான் அல்ல. ஆனால் நபிமார்கள் உடலை பொறுத்த வரைக்கும் அவங்க மண்ணு திங்காத அளவுக்கு ஆக்கியிருக்கிறான். அதனால இதே உடலோடவும் உயிரோடவும் இருப்பாங்க. ஆனாலும் என்னதான் அதில் கிடைக்கும், செலவாத்தை கொண்டு எடுத்து சொல்லுவாங்க. செலவாத்தை கொண்டு போய் என்ன செய்வாங்க, உங்களுக்கு இத்தனை பேர் செலவாத்து சொல்லியிருக்கிறாங்க, பல கோடி பேர் செலவாத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு தகவல்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லப்படும் என்கிற செய்தியை நசையில் 1357வது ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, சலவாத்து சலாம் அவங்களுக்கு போகிறது மீடியேட்டர் வழியாக, அதாவது மலக்குகள் வழியாக போய் சேர்கிறது. அவங்க காதை கொண்டு கேட்கறது கிடையாது. இங்கே உள்ள பேச்சு நேரடியாக உங்களுக்கு கடத்தவே முடியாது. மலக்குகள் இந்த இடத்துல என்ன இருப்பாங்க, மலக்குகள் அவங்கெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு செகண்டில் ஒரு எத்தனை லட்சக்கணக்கான கிலோமீட்டர் அவங்க போயிடுவாங்க மலக்குகள்லாம். அந்த ஃபாஸ்ட்டான ஒரு விரைவான உலகமாக இருக்கிறதுனால மெசேஜை கொண்டு என்ன செய்வாங்க, சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது ஒன்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்துருக்கிற ஒரு சிறப்பு. அவங்க மற்றவர்களை விட வித்தியாசமாக உடலோடவே அவங்க இருப்பாங்க, இதே உடலோடவே இருப்பாங்க. இப்போ எத்தனையோ மகான் மற்றவங்க ஷஹீதுகள்லாம் இருப்பாங்க, தோண்டி பார்த்தோம்னா என்னவாயிரும், ஒன்றுமே இருக்காது அந்த இடத்துல, அடக்கப்பட்ட இடத்துல. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மற்ற நபிமார்களும் அடக்கப்பட்ட இடத்துல பாடி எப்படி இருக்கும், அல்லாஹ் வேணும்னு நினைஞ்சிருக்கிறான், அந்த மாதிரி ஒரு தகுதியை கொடுத்துருக்குறான் என்பதை இதிலிருந்து நம்ம பார்த்து கொள்கிறோம். அப்போ இது ஒரு மேட்ரு. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம ஜியாரத்து செய்கிறோம் இல்லையா, கபரு ஜியாரத்து, அதில் போய் சலான் சொல்கிறதை வைத்து கொண்டும் இவங்க என்ன செய்வாங்க, நம்ம சலான் சொல்கிறோமே, சலான் சொல்கிறதா யாருக்கு சொல்லுவோம், விளங்குற ஆளுக்கு தானே சொல்லுவோம், இது மாதிரியான வாதங்கள் எல்லாம் அந்த நேற்று சொன்னதில் அடிபட்டு போய்விட்டது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பின்பற்றி தொழுத மக்கள் எல்லாம் அத்தஹியாத்தில் சலான் சொன்னாங்க, விளங்குறதுக்காக சொல்லலை. நேருக்கு நேரம் பேசுகிற மாதிரி சொல்வது எல்லாமே விளங்குறதுக்காக சொல்லணுங்கிறதுக்கு கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பால் குடிக்கிற குழந்தை இறந்து போய்விட்டது, இப்ராஹிம். இறந்தவொடனே அழுகுறாங்க. ஏன் அழுறீங்கன்னு கேட்கும்பொழுது என்ன செய்கிறாங்க, இல்லை கண்கள்லாம் ரத்த கண்ணீர் வடிக்குது, உள்ளம்லாம் துடிக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்ராஹிமை பார்த்து பேசுகிறாங்க. ஓ இன்னாலி ஃபிராகிக்க யா இப்ராஹிம் ல மஹ்சூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நம்ம கவலைப்படுறோம் அப்படிங்கிறாங்க. இது இப்ராஹிம்ங்கிற குழந்தையை நோக்கி பேசுறதா இதுக்கு அர்த்தம் இல்லை. கவலையை மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த குழந்தையை நோக்கி பேசுகிற மாதிரி என்ன செய்வாங்க, சொல்லிக் கொள்வார்கள். இது உலகம் பூரா உள்ளது, எல்லா மொழிகள்லையும் நேரடியாக பார்த்து பேசுறதும் ஒன்று இருக்கிறது. நேரடியாக பார்த்து பேசுகிற தோரணையில் நேரடியாக பார்த்து பேசுகிற நோக்கம் இல்லாமல் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதும் இருக்கிறது. இப்போ உதாரணமாக செத்து போன ஒரு சில தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ திராவிட இயக்கத்துக்காரங்களுக்குன்னு சில அண்ணாதுரை, பெரியார், இது மாதிரியான தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க மேடையில் நின்றுக்கிட்டு அண்ணா அவர்களே இப்படிமாங்க, அண்ணா அவர்கள் அவனுக்கே தெரியும் கேட்காதுண்டு. அவன் எதுக்கு சொல்கிறான், அண்ணா அவர்களே நீங்கள் கட்டி காத்த இந்த இயக்கம் எங்கே போய்விட்டது பார்த்தீர்களான்னு இப்படி ஏதோ பேசுவாங்க மேடையில் நின்றுக்கிட்டு. அண்ணாவை கூப்பிட்றான்டு அண்ணாதுறைக்கு விளங்கும்னு அவன் கூப்பிட்றான். அவன் அண்ணாதுறைக்கு விளங்கும்னு கூப்பிட்றான்டு அவனும் நினைக்க மாட்டான், கேட்டுக்கிட்டு இருக்க மக்களும் நினைக்க மாட்டோம். என்ன நினைக்கிறது, ஒரு மெசேஜை இந்த தோரணையில் சொல்கிறான், நேரடியாக கூப்பிட்ற மாதிரி சொன்ன உடனே கேட்கணும்னு விளங்கிடக்கூடாது. விளங்காதுக்கெல்லாம் கூப்பிட்ற வழக்கம் இருக்குது. அதாவது உலகத்தில் விளங்கக்கூடியதை நோக்கி கூப்பிட்றதும் உண்டு, விளங்காததை நோக்கி கூப்பிட்றது என்ன செய்யுது உண்டு, உலகத்தில் சர்வசாதாரணமாக இருக்கிறது. இப்போ நாவூர் அனிபாவுடைய ஒரு பாட்டு கூட படிப்பார். என்ன படிப்பார், தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுங்கிறாரு. தென்றல் காற்றை கூப்பிட்றாரா, தென்றல் காற்றேண்டா கூப்பிடுறதுன்னு செய்கிறாரு. அப்போ தென்றல் காற்றுன்னு கூப்பிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரிகிறது தெரியுமா, அந்த இவர் பேசுகிற பேச்சு தென்றல் காற்றுக்கு விளங்கும். இதுக்கு எல்லாரும் சொல்கிறது தானே. இதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு மிகைப்படுத்தி ஒரு ஓமை நயத்தோடு சொல்வது தானே தவிர, தென்றல் காற்றே நில்லுன்னு தென்றல் காற்று அது நிற்கவும் செய்யாது, முதல் விளங்கவும் செய்யாது, அதுக்கு காதும் இல்லை, மனிதனுடைய பேச்சுக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் அதுக்கு இல்லை. அதை நோக்கிக்கிட்டு அவன் தென்றல் காற்றுன்னு கூப்பிட்றான். இது மாதிரி நிறைய இலக்கியங்களில் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு முடிவு செய்கிறதை விட தெளிவாக சொன்னதை வச்சு முடிவெடுக்க வேண்டியான, செத்த ஆளுக்கு கேட்காது, கபூரில் உள்ள ஆளு கேட்காது, கபூரில் உள்ளவர்களை உன்னால் கேட்க செய்ய முடியாது, எங்களுக்கு என்ன எங்கள் மக்கள் என்ன கதி ஆனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ரசூல்மார்கள் சொல்லுவாங்களே,
இதெல்லாம் தெள்ள தெளிவாக வந்து கேட்காதுங்கிறத சொல்லக்கூடிய ஆதாரங்கள் நிறைய நம்ம எடுத்து வச்சுட்டோம். அதை வச்சுக்கிட்டு விளங்கணுமே தவிர, ஒரு குழந்தை இருக்குது, இன்னைக்கு பிறந்த குழந்தை, இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு காது கேட்குமா? காதும் கேட்காது. நம்ம பேசுகிற பாஷையாவது புரியுமா? அதுவும் புரியாது. ஆனாலும் ஒரு தாய் என்ன செய்வா? குழந்தை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சுவா, கண்ணை எங்குவா, மணி எங்குவா. அவளுக்கு இது அவன் என்ன நினச்சிட்டு கேட்க மாட்டா? ஆமாம், நம்ம கண்ணேன்னு கூப்பிடுறோம், நம்ம பிள்ளைக்கு அது விளங்குது, விளங்கி அந்த பிள்ளை சந்தோஷப்படுதுன்னு நினச்சிட்டு அவள் கூப்பிடுவா. அவள் கண்ணே மணியேன்னு கூப்பிட்டா கூட, நேரடியாக கூப்பிட்டா கூட அவளுக்கும் தெரியும் நம்ம கூப்பிடுறது விளங்காதுன்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கும் விளங்காது, நமக்கும் தெரியும், இருக்கிற பக்கத்தில் உள்ள 50 பேருக்குமே தெரியும். குழந்தையை நோக்கி பேசிவிட்ட காரணத்தினால் இந்த குழந்தைக்கு காது கேட்குற தன்மை இருக்குன்னு வேணா விளங்குவானா? அது விளங்குறதை நோக்கி பேசினால் விளங்குறதுக்கு பேசணும்னு எடுத்துக்கிறங்க. விளங்காத நோக்கி பேசுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேசலன்னு புரிஞ்சுக்கிறணும். போனத்தை நோக்கி பேசுகிறோம், ஒரு ஜனாசா வச்சுக்கிட்டு நல்லா இருந்தீங்களே, நல்ல நல்ல சமூக பணியெல்லாம் செஞ்சீங்களே, போயிட்டீங்களேங்கிறான் ஒருத்தன். அது விளங்கும்டா சொல்கிறான். அவர் சமூக பணி செஞ்சாருங்கிறத உலகத்துக்கு சொல்கிறான், அவ்வளவுதான். எதுக்கு சொல்கிறான்? மக்களுக்கு விளங்க வைப்பதற்காக வேண்டி அதை நோக்கி பேசுகிற மாதிரி என்ன செய்வது? சொல்வது. அதே மாதிரி நம்ம உஸ்மான் இப்னு மலூன் என்ற ஒரு சஹாபி இறந்து போனாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? இவர் எல்லாம் அருள் செய்வானாக, உங்களை வந்து நல்ல உங்களை லக்கது அக்ரமக்கல்லாஹு, உங்களை எல்லாம் கண்ணியமாக வைப்பானாகன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறேன். அதே நீ சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் அவர் நல்ல நிலையில் இருப்பாரா கெட்ட நிலையில் இருப்பாரான்னு உனக்கு எப்படி இதை சொல்ல முடியும்னு கண்டிக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா அவரை நோக்கி பேசுனாங்களே, நம்ம பேசுனது ஒரு விளக்கம்னு சொல்லியா பேசுகிறாங்க? இல்லை, இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில் அந்த கருத்தை சொல்வதற்கு இப்படி சொல்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இவருக்கு அருள் செய்வானாகன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை நோக்கி, பொம்பளைகளும் நிறைய செய்வாங்களே, வீட்டில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா அவனை நோக்கி பேசுகிற மாதிரி தான் அவங்களோட ஒப்பாரியே இருக்கும். பொம்பளையில் ஒப்பாரி எப்படி இருக்கு? ஒருத்தன் மண்டையை போட்டான்னு சொன்னால் பொம்பளை எப்படி சத்தம் போடுவாங்க? ஸ்ரீதேவியில் அப்படி இருந்தியல, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி அவங்க நோக்கி தான் பேசுவாங்க. அப்போ அந்த பொம்பளை வந்து நம்ம பேசுகிற விளங்குன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறா. எல்லா மதத்துலேயும் நம்ம ஆட்களையும் இந்த ஒப்பாரி வைக்கிற ஆளுக்கு இருப்பாங்க, மார்க்கத்தில் கிடையாது. அந்த ஒப்பாரி வைக்கிறவங்க அழுகுறவங்களாம் என்ன செய்வாங்க? அவனுடைய சாதனைகள்லாம் சொல்லி, என் கணவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தாருன்னு அப்படி அப்படி மூன்றாம் இந்த படற்கையை பேச மாட்டாங்க, அவனை நோக்கியே பேசுவாங்க. நீங்கள் அது வாங்கி தரண்டியல, இது வாங்கி தரல, வீட்டெல்லாம் எனக்கு எழுதி தந்தியலேம்பா. இதெல்லாம் விளங்கவா செய்யும்? அவனுக்கு விளங்கும்னு சொல்லி அவன் பேசுகிறா. விளங்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுகிறான். அப்போ இது மாதிரி நேருக்கு நேரம் வந்து காற்றை கூப்பிட்றது, மலையை கூப்பிட்றது, நிலவே அப்படி நிலவே நிலா நிலா ஓடிவா, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறான். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னு வைக்கிறான். அப்போ நிலா நிலா ஓடிவான்னு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தந்ததுனால நாம் பேசுவது நிலாவுக்கு விளங்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த அர்த்தத்திலே வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு. அந்த அர்த்தத்தில் இந்த புஸ்தகத்தை எழுதுனா பிள்ளைகளும் நிலா விளங்கும்னு சொன்னிச்சு. அந்த பாடத்தை கேட்குது. சுற்றி இருக்கிறவங்க அப்பா தாப்பனார் போயிட்டு என்ன சொல்லி கொடுக்குற பிள்ளைக்கு? நிலாவை கூப்பிட்ற மாதிரி சொல்லி கொடுக்குறிய, நிலாவுக்கு விளங்குமா அப்படின்னு நம்ம சண்டையாக போட்டோம். அந்த அர்த்தம் இல்லைன்னு நமக்கு தெரியும். நிலா நிலா ஓடிவான்னு இந்த வார்த்தையை பார்த்தா அப்படி தெரிஞ்சால் கூட சொல்கிறவனுக்கும் கேட்குறவனுக்கும் மக்களுக்கும் விளங்கும். இது நிலாவை பார்த்து பேசுறது கிடையாது. சும்மா ஒரு சந்தோஷமாக என்ன செய்கிறது? கொஞ்சம் போதும் ஒரு செய்தியை சொல்லும் போதும் ஒரு ரசனைக்காக வேண்டியும் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் செத்த புணத்தை நோக்கி பேசலாம், கட்டடத்தை நோக்கி என்ன செய்யலாம்? பேசலாம். ஒரு ஊர் இருக்குது, ஊரை விட்டு போகும்போது இந்த ஊரில் நான் இருந்தேன், இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை விட்டு போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. சில பேர் ரமலானுக்கெல்லாம் வரவேற்பு கொடுப்பாங்க. ரமலானே வருக. ஆனால் ரமலான்ட ஒரு ஆளா? அது வருகண்ட விளக்குமா? ரமலானுக்கு வழி அனுப்புவா, அது மார்க்கத்தில் இல்லை. இவங்களே என்ன செய்யறான்? கேட்கும்னு சொல்லக்கூடியவனே ரமலானுக்கு வரவேற்பு நடத்தினா வழி அனுப்பு நடத்துவான். 29 அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ரமலானை பயணம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயணம் அனுப்புறதுக்குன்னு ஒரு துவா ஓதுவாங்க. நீ நல்லபடியாக போயிட்டு வா, நீ இருக்கு ரமலானை நீ இருக்கும் பொழுது பள்ளிவாசலாம் நிறைந்து வழிந்தது இப்படின்னு பாட்டு படிச்சுட்டு எங்கள் ஊர்லாம் இதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கிறது. இந்த பாட்டை படிச்சுக்கிட்டு வழி அனுப்பு செய்வாங்க. எதை? ரமலான்கிற மாதத்தை அனுப்பி வைப்பாங்களாம். ரமலானுக்கு விளங்குமா? அப்போ ரமலானுக்கு விளங்காமல் ரமலானை கூப்பிட்றீங்க. சித்திரையை வைகாசின்னு மாதத்தை கூப்பிட்றான், சூரியனை சந்திரனு கூப்பிடத்தான் செய்கிறான். நிலவே நீ என்னை நெருங்காதேங்கிறான், நிலா நிலா ஓடி வாங்குறான், நின்றல் காட்டுங்கிறான், எல்லாத்தையும் கூப்பிடத்தான் செய்கிறான். மரத்தை கூப்பிட்றான், என்ன செய்கிறான்? மயிலை கூப்பிட்றான், எல்லாத்தையும் குயிலை கூப்பிட்றான், எல்லாத்தையும் கூப்பிட்றான். இது மாதிரி நம்ம என்ன விளங்கிடுவோம்? அதாவது ஒரு உசுரோடு இருக்கிற மனுஷனை கூப்பிட்டா அவனுக்கு விளங்குறதுக்கு கூப்பிட்றான்னு விளங்கிடுவோம். வேற ஒன்று கூப்பிட்டா அந்த நோக்கத்தில் கூப்பிடலன்னு விளங்கிடுவோம். யாரை கூப்பிட்றாங்கிறத பொறுத்து அது முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்னையை நோக்கி ஒருத்தர் என்ன செய்கிறாரு? அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? நான் உசுரோட இருக்கிற ஒரு ஆள்,
என்னை நோக்கி அஸ்ஸலாமு அலைக்கும்டா என்ன விளங்கிக்கிறேன்னு, ஓ நான் பதில் சொல்வதற்காக வேண்டி எனக்கு விளங்குங்கிறதுக்காக வேண்டி இவர் சலாம் சொல்கிறாருன்னு விளங்கிக்கிறவேன். அதே நேரத்தில் வந்து ஒரு தென்றல் காட்டுன்னு கூப்பிட்டா நான் விளங்கிக்கிறவேன், இதுக்கு வந்து காற்றுக்கு காது கிடையாது விளங்காத, இது வேறு எதுவும் அர்த்தத்தில் சொல்கிறான்னு விளங்கிக்கிறோம். அப்போ எதை கூப்பிட்றாங்கிறத பொறுத்து தான் அதுக்கு அர்த்தம் கொடுக்கணுமே தவிர எல்லா இடத்துலையும் கூப்பிட்டா கேட்கும்னு அர்த்தம் செஞ்சீங்கன்னா அப்புறம் இப்போ டேஞ்சராக போயிடும். அப்போ நம்மளை மனநோயாளி ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்ருவாங்க. எல்லாம் கேட்கும்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும், மெண்டல் ஆஸ்பத்திரிலாம் சேர்த்து விடணும். காற்று கேட்கும், மலைக்கு கேட்கும், குதிரை கேட்கும், கழுதை கேட்கும், நிலவுக்கு கேட்கும், அப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம், மெண்டலாக தானே போயிடும். நேரடி அர்த்தம் கொடுத்தீங்கன்னா லூஸ் ஆக்கிடுவாங்க. அந்த நேரடி அர்த்தம் இதில் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், கபூரில் போய் நம்ம நின்று பேசுகிறோம் என்று சொன்னால் அவங்கள நோக்கி பேசுகிற அர்த்தம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மூமினீன், மூமின்களை உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக, நீங்கள் அன்தும் சலஃபுனா நீங்கள் முன்னாடி போய்விட்டீங்க, நகுனும் பில்லா சார் நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஓ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிக்கும் அல்லாஹ் நாடினால் நாங்கள் உங்களோட வந்து சேர போகிறோம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிப்பினை பெறுவதற்காக சொல்லி தந்தது. அவங்கள நோக்கி பேசுகிற துணியில் அது இருக்கிறது, அவங்கள நோக்கி பேசக்கூடிய துணியில் இருக்கிறதே தவிர நம்ம நோக்கம் அவங்களை நோக்கி பேசுவது இல்லை. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அத்தஹியாத்தில் சொல்கிற சலாம் அவங்கள நோக்கி பேசுவதற்காக இல்லையோ, நம்ம சலாம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் கேட்டு நமக்கு பதில் சொல்லவில்லை, உசுரோட வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்களுக்கு பதில் சொல்லலைன்னு விளங்கி கொள்கிறோமோ அந்த மாதிரி விளங்கி கொள்ளணும். ஏன் அந்த மாதிரி விளங்குறோம், மூத்தா போயிட்டாங்கன்னா எல்லாம் முடிந்து விட்டதுன்னு ஆதாரம் இருக்கிறது, அவங்களுக்கும் உலகத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு ஆதாரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் இந்த சலாத்தை எத்தி வைக்கிறதுக்கு ஆளை போட்டிருக்கிறான், நம்மளுக்கு நம்ம ஆப்பா முத்தாப்பாக்கெல்லாம் எல்லாம் போட்டு வைக்கல. இருந்தால் கூட இந்த செய்தியை கொண்டு சொல்லுவாங்கடான்னு நினைக்கலாம், அதுக்கெல்லாம் ஆள் அல்லாஹ் வந்து நியமித்து வைக்கல. அப்படிங்கிற ஒரு அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு விளங்குங்கிறத ஒரு ஆதாரம் நிற்குமா, இல்லை, தொடர்பு அடைந்து விட்டது. இதை வந்து நம்ம தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால்,